தமிழக அரசியல் வரலாற்றில் இந்த பொது தேர்தல் மாபெரும் பல உண்மைகளை நமக்கு எடுத்துரைக்கிறது. சாதி, மதம், இனம், மொழி என பாராமல் வெற்றி பெற செய்வார்கள் தமிழக மக்கள். ஆம், மாமன்ற உறுப்பினர்களே, அலை வீசியது. அது விஜய் அலை, அது வெற்றி அலை, அது விசில் அலை. காசு பணம் கொடுத்தால் ஓட்டு கிடைக்கும் என நினைத்து செயல்பட்டுக் கொண்டிருந்த காலத்தில் அவற்றையெல்லாம் புறந்தள்ளி மாசு மறுபற்ற ஒரு தலைவனுக்காக எந்த தியாகம் செய்ய தயாராக மக்கள் களத்தில் குதித்ததை பார்க்க முடிந்தது. கூட்டத்திற்கு வலுக்கட்டாயமாக ஆள் சேர்த்து அனைத்து கட்சிகளும் செயல்பட்ட நேரத்தில் எங்கள் நெஞ்சம் நிறைந்த தலைவரை பார்த்துவிட வேண்டும் என்று சொந்த காசை செலவழித்து ஓடோடி வந்த மக்கள் தான் இறைவன் எங்கள் தலைவருக்கு அளித்திருக்கிற மாபெரும் அருட்கொடை. சூழ்ச்சிகள், தந்திரங்கள், முட்டுக்கட்டைகள், தடைகள் ஏராளம். அவற்றையெல்லாம் தனி மனிதராக தாங்கிக் கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்யாமல், அலப்பறை செய்யாமல், பயந்து ஒதுங்காமல் அமைதி வழி நின்று ஒரு அமைதி புரட்சியை புரட்சி தளபதி விஜய் அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற அறைகோள் விடுத்தும் செவிசாயா நிலையில் இருந்த கட்சிகளின் எண்ணங்களையும் தொடர்ந்து சோர்ந்து போகச் செய்யும் வகையில் வந்த தேர்தல் கணிப்புகளையும் பொய்யாக்கி கூட்டணி இல்லாமல் தனி மனிதராக மக்களோடு மட்டும் கூட்டணி வைத்து ஒரு மாபெரும் வெற்றியை தமிழக வரலாற்றில் பெற்று காட்டிய பெருமை தளபதி முதலமைச்சர் அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. தளபதி முதல்வர் அவர்களிடம் நாடும் நாட்டு மக்களும் நிறைய எதிர்பார்க்கிறார்கள். அவர்களின் கலங்கரை விளக்கமாக எதிர்பார்க்கிறார்கள். உங்களால் மட்டும்தான் அவர்களை உயர்த்த முடியும். உங்களால் மட்டும்தான் அவர்களை உயர்த்த முடியும்.